கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பெலனுள்ள வார்த்தை கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஆமென், ஹல்லேலூயா. சிலுவையை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய்ப்பட்ட பாடுகள், நமக்காய்ப்பட்ட துயரங்கள், நமக்காய்ப்பட்ட உபத்திரவங்கள், நமக்காய்ப்பட்ட அடிகள், சிந்தின இரத்தம் எல்லாவற்றையும் நமக்காய் சகித்தார், எல்லாவற்றையும் நமக்காய் பொறுத்து கொண்டார். அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போது அதை தவிர நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே கிடையாது. நம்முடைய கல்வியோ, நம்முடைய வேலையோ, நம்முடைய அந்தஸ்தோ, நம்முடைய பதவிகளோ அந்த சிலுவைக்கு முன்பாய் ஒன்றுமே இல்லை. ஆமென். நமக்காய் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை நோக்கி பார்ப்போம். நான் செய்த மீறுதல், நான் செய்த அக்கிரமம், நான் செய்த பாவத்திற்காய் பாவமே அறியாதே இயேசு கல்வாரி சிலுவையிலே யாவையும் சகித்தாரே, யாவையும் பொறுத்தாரே. என்னுடைய மேன்மை, நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொன்னால் சிலுவையை மாத்திரமே. நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொன்னால் என் இயேசுவை மாத்திரமே. என்னுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. சிலுவைக்கு முன்பாய், என் இயேசுவுக்கு முன்பாய் நான் வகிக்கிற பதவியோ, என்னுடைய பணமோ, பொருளோ, என்னுடைய படிப்போ ஒன்றுமே கிடையாது. என் இயேசு மாத்திரமே உயர்ந்தவர். என் இயேசு சுமந்த சிலுவை மாத்திரமே உயர்ந்தது. சிலுவை பாடுகளை குறித்தே அல்லாமல், என் இயேசுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டவே மாட்டேன். பவுல் சொன்ன வார்த்தை. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் மேன்மை பாராட்டுவதற்கு பல காரியங்கள் இருந்தாலும் சிலுவை நோக்கி பார்த்தார். இதை பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த காரியமும் இதற்கு ஈடு கிடையாது. நான் எதை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேன். நான் தாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது, நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது நாம் மேன்மை பாராட்ட வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அவர் நம்மை மேன்மையாய் வைப்பார். அவர் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். சிலுவைக்கு முன்பாய் நம்மை தாழ்த்துவோம். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாய் நம்மை தாழ்த்துவோம். நம்மை ஏற்ற நேரத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அவர் அப்படியாய் செய்ய வல்லவர். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ மிகுந்த கிருபை கொடுக்கிறவர். நம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது என் வாழ்க்கை மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லையப்பா, உமது சிலுவை மாத்திரமே உயர்ந்தது, நீர் மாத்திரமே உயர்ந்தவர் என்று அவர் முன்பாய் நம்மை தாழ்த்தும் போது ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். எனக்காய் நீர் பட்ட பாடுகள், எனக்காய் பட்ட அடிகள், சிந்தின ரத்தம், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் இந்த வேலையில் நோக்கி பார்க்கிறேனப்பா. அந்த வியாகுலத்தை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையின் காட்சியின் கண் முன்பதாய் கொண்டு வருகிறேன். எனக்காய் யாவையும் செய்தீரே. முன்பாயனை தாழ்த்துகிறேனப்பா. உங்கள் முன்பாயனை அர்ப்பணிக்கிறேன், தாழ்த்துகிறேன். என்னை கரம் பிடித்து நடத்தி என்னை உயர்த்துவீராக. காத்துக்கொள்ளும் ரத்தம் என்னை மீண்டுமாய் ஆண்டவரே கழுவட்டும், சுத்திகரிக்கட்டும். தழும்புகள் எனக்கு சுகத்தை கொடுப்பதாக. காத்துக்கொள்வீராக, பலப்படுத்தும். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நம்மை கர்த்தருக்கு முன்பாய் தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமேன்.